ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் சார்பில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. இந்த புத்தக திருவிழாவின் முக்கிய சிறப்பம்சமாக சிந்து சமவெளி நாகரிகம் குறித்த சிறப்பு கண்காட்சி முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சித் தலைவர் கந்தசாமி நேரில் பார்வையிட்டனர். கண்காட்சியில் பூசாரி அரசன் சிலை, நடனமங்கை சிலை, சங்கு வளையல்கள், அரிய நகைகள், பழமையான மட்பாண்டங்கள் மற்றும் தொல்பொருள் வடிவங்கள் உள்ளிட்ட பல அரிய வரலாற்று சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிந்து சமவெளி நாகரிகம் 1921ஆம் ஆண்டு ஹரப்பாவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டது. தயாராம் சாஹ்னி தலைமையில் தொடங்கிய ஆய்வைத் தொடர்ந்து 1924ஆம் ஆண்டு சர் ஜான் மார்ஷல் உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மேலும் 1922ஆம் ஆண்டு மொகெஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டது. கண்காட்சியில் பலூசிஸ்தானின் மெஹர்கர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட புதிய கற்கால பானைகள், குஷானர் கால மணற்கல் சிற்பங்கள், பாட்னாவில் கண்டெடுக்கப்பட்ட சமண தீர்த்தங்கரர் சிலை உள்ளிட்ட பல அரிய தொல்பொருட்களின் மாதிரிகளும் இடம்பெற்றுள்ளன. பண்டைய மக்களின் வாழ்க்கை முறை, கலை, சமயம், தொழில்நுட்ப அறிவு மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியை வெளிப்படுத்தும் இந்த கண்காட்சி வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. புத்தக திருவிழாவிற்கு வருகை தரும் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் இந்த அரிய கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்வையிட்டு வரலாற்றின் பெருமையை அறிந்து செல்கின்றனர். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் உள்ள சிந்துவெளி ஆய்வு மையம் சிந்துவெளி தொடர்பான ஒரு கண்காட்சியை ஈரோடு புத்தக திருவிழாவில் அமைச்சிருக்கோம். சிந்துவெளி தொடர்பான செய்திகள் எல்லாமே இங்கே காட்சி பலகைகளாகவும் காட்சி பொருட்களாகவும் காட்சிப்படுத்தியிருக்கோம். சிந்துவெளி மக்கள் எவ்வாறு ஒரு நகரமயமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்க எந்த மாதிரியான செங்கற்கள் பயன்படுத்தி வீடுகள் கட்டியிருந்தாங்க, தெருக்கள் பயன்படுத்தியிருந்தாங்க, எந்த மாதிரியான நீர் மேலாண்மையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாமே இங்கே காட்சி பலகையாக காட்சிப்படுத்தியிருக்கோம். அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அவங்களுடைய எடைக்கற்கள், சிந்துவெளியில் கிடைத்த சிந்துவெளி நாகரிகம் எவ்வாறு வளர்ந்தது, எந்த மாதிரியான நகரமயமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்க எந்த மாதிரி செங்கற்கள் பயன்படுத்தி அவங்களுடைய வீடுகள், தெருக்கள் எல்லாமே கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது தொடர்பான காட்சி பலகைகளும் காட்சி பொருட்களும் புத்தக திருவிழாவில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். சிந்துவெளி மக்கள் ஒரு நகரமயமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி செங்கற்களால் வீடுகள் கட்டுறோமோ அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் சுட்ட செங்கற்களால் அவங்களுடைய வீடுகள், குளியல் அறைகள், தானிய கிடங்குகள் போன்ற அனைத்துமே கட்டி அவங்க ஒரு நகரமயமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய நீர் மேலாண்மை எப்படி இருந்ததுக்கான சான்றுகளும் நமக்கு தோலவீரால கிடைச்சிருக்கு. அவங்களுடைய உலோகக்கலை எப்படி இருந்தது, அவங்களுடைய கைவினை திறன்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய புதைக்கும் முறைகள் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எல்லாமே நம்ம இங்க காட்சி பலகைகளா காட்சிப்படுத்தியிருக்கிறோம். சிந்துவெளியில கிடைச்ச எடைக்கற்கள், மொகஞ்சதாரோல கிடைச்ச குடித்தலைவனுடைய சிற்பம், நடன மங்கையுடைய சிற்பம், அங்க கிடைச்ச பானைகள், மணிகள், இதனுடைய காட்சி பொருட்கள் எல்லாமே காட்சி பொருட்களுடைய மாதிரிகள் நம்ம இங்க கலையினுடைய நீர் மேலாண்மை, வேளாண்மை, வணிகம், கலையும் பண்பாடும், அவங்களுடைய கைவினை பொருட்கள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், உலோகக்கலை, அணிகலன்கள் எந்த மாதிரி செஞ்சாங்க அந்த மாதிரியான எல்லாமே இங்க காட்சிப்படுத்தியிருக்கிறோம். சிந்துவெளி எழுத்துக்கள் நமக்கு பல்வேறு பொருட்கள்ல கிடைச்சிருக்கு. சிந்துவெளி எழுத்துக்கள் முத்திரைகள், முத்திரை பதிவுகள், பட்டிகைகள், தங்கத்தாலான பொருட்கள், தந்தத்தாலான பொருட்கள், அந்த மாதிரி நிறைய பொருட்களை நமக்கு சிந்துவெளியினுடைய எழுத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சிந்துவெளி எழுத்துக்கள் இன்னும் படித்தறியப்படவில்லை. நிறைய ஆய்வாளர்கள் சிந்துவெளி எழுத்துக்களை படிக்கும் முயற்சியில இப்ப ஈடுபட்டிருக்காங்க. நீங்க எந்தெந்த மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி எந்த அளவுக்கு பொதுமக்கள் ஆர்வத்தோடு எவ்வளவு நாளா பாக்குறாங்க, எப்படி என்ன 24வது புத்தக திருவிழா எந்த அளவுக்கு இப்ப மக்கள் கூட்டம் வருது? ஈரோடு புத்தக திருவிழால அதிக அளவிலான மக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் சிந்துவெளி கண்காட்சியை பார்வையிட வந்திருக்காங்க. நிறைய மக்கள் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயனுள்ளதா இருக்குன்னு எல்லாருமே தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சிந்துவெளியில நமக்கு அதிக அளவிலான வண்ணம் தீட்டப்பட்ட பானைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பானைகளையுமே பல்வேறு விலங்குகளையோ, அவங்க பார்த்த மரங்கள், செடிகள், அந்த மாதிரி பல்வேறு வகையான வண்ணங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. காளை மாட்டுடைய இருக்க உருவம், மீன் உருவம், இலைகள், மரங்கள், அந்த மாதிரி நிறைய உருவம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனுடைய ஒரு மாதிரி நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சிந்துவெளியில நமக்கு பல்வேறு வகையான விலங்குகள், பறவைகள், அந்த மாதிரி நமக்கு நிறைய உருவங்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஆடு, பன்றி, யானை, அந்த மாதிரி ஆடுகள், அந்த மாதிரியான பொம்மைகளுடைய வடிவங்கள் இங்க காட்சிப்படுத்திருக்கு. சிந்துவெளியில பல்வேறு வகையான மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல சின்னதுல இருந்து பெரிய பானைகள் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பானைகளும் ஒவ்வொரு வகையான அளவுகள்ல இருக்கும். அதே மாதிரி துளையிடப்பட்ட மட்பாண்டங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு.
இந்த ஈரோடு கண்காட்சி நாங்கள் சென்னை ரோஜா முத்தை ஆராய்ச்சி நூலகத்தில இருந்து இங்கே வந்து சிந்துவெளி பண்பாட்டு ஆய்வு மையம் தொடர்பான ஆய்வு கண்காட்சி வச்சுருக்கோம். இதில் வந்து ஈரோட்டு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. அது மாதிரி பள்ளி குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அறிவுபூர்வமான வரலாற்று தகவல்களோடு இருக்கிறதுனால எல்லாரும் விருப்பத்தோடு வந்து பார்க்குறது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு வரலாற்று தகவல்களை வந்து ஈரோட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஈரோட்டில் நடைபெற்று வரும் கண்காட்சியில் வந்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து வருகிற 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை வந்து அனைவரும் பார்வையிடுமாறு அழைக்கின்றோம்.